அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ அந்த வரிசையில் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் இந்த 2023-24க்கு 2 டைப் ஆஃப் அட்மிஷன், அதாவது 2 டைப் ஆஃப் கோர்சஸ்க்கு அட்மிஷனாக 2 டைப்பாக போயிட்டுருக்கு. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. இந்த அஃபீஷியல் வெப்பேஜ் இது தாங்க, ruraluniv.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ 2 டைப் ஆஃப் அட்மிஷன், அதாவது பிஹெச்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து யூஜி இன்டகிரேட்டட் கோர்சஸ் அண்டு பிஜி கோர்சஸ் இது மாதிரியெல்லாம் பார்ப்போம். அதுக்கு வந்து அட்மிஷன் 23-24 இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க அண்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு மேனராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்குறப்ப வெப்சைட் ரொம்ப அப்டேட் பண்ணிவிட்டு நீட்டாகவே இருக்குது. இதில் 2ஆக பிரிச்சுட்டாங்க பாருங்களேன். ஒன்று நான் க்யூட் கோர்சஸ், இன்னொன்று க்யூட் கோர்சஸ். இந்த நான் க்யூட் கோர்சஸ்க்கு என்னென்னலாம் இருக்குது, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமா அக்ரிகல்ச்சரு, அந்த பி வொகேஷனல், பேச்சுலர் வொகேஷனலு, அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அது வந்து க்யூட் ஸ்கோர் தேவையில்லை. ஆனால் க்யூட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து யூஜி பிஜி, இதில் அக்ரிகல்ச்சர் மெயின் கோர்சஸ் இருக்குது. அப்புறம் எக்கனாமிக்ஸு, காமர்ஸு அண்டு இது மாதிரி ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து க்யூட் கோர்சஸ். ஏன்னா அது இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் ரெண்டுமே நடந்துகிட்ருக்கு. இந்த க்யூட் கிளிக் பண்ணுங்கள். க்யூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்சஸ் எப்படியெல்லாம் இருக்குது, என்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு. யார்? க்யூட் பேஸ்டு கோர்சஸுக்கு. அந்த பேஜை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி போனீங்கன்னா உங்களோட லாகின் பண்ணி பார்க்கலாம். நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுட்டு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை கிளிக் பண்ணுறேன். ஒவ்வொரு கோர்ஸ் வைஸு எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது. இதில் பாருங்களேன், நம்பர் ஆஃப் கோர்சஸ் பிபிஏவில் ஆரம்பித்து அப்படியே அக்ரிகல்ச்சரு, எக்கனாமிக்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு வந்துட்டு 16. ஸோ 16 யூஜி கோர்சஸ் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறது. அது யூஜி பிஜி ரெண்டும் க்யூட் பேஸ்டு வந்து ரெண்டுமே யூஜி பிஜி அண்ட் 16 கோர்சஸ் இருக்குது. இந்த 16 கோர்சஸுக்கு பார்த்தோம்னா என்னென்ன டேட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்டு, டைமு, எங்கே நடக்குது அப்படிங்கிறத கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலை. அவங்களுக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகாமே இந்த தடவை கவுன்சிலிங் எலிஜிபிள் லிஸ்ட்டை வந்து கால் பண்ணிட்டாங்க. இண்டிவிஜுவல் மெயில், எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இது எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த அக்ரிகல்ச்சர் எடுத்துக்குவோம். நிறைய பேர் கேட்டிருக்கிறது இந்த அக்ரிகல்ச்சர் தான். பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு கிளிக் ஹியர். அவங்களுக்கு என்னைக்கு நடக்குது கவுன்சிலிங்கு? கோர்ஸு பேர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். 9/8/2023 அன்றைக்கி 2 மணிக்கு மதியானம். அண்டு மல்டிபர்பஸ் ஆடிட்டோரியம் அந்த இடத்து பேர். ஃபீஸ் எவ்வளோன்னா 46,020. இது வந்து ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கு 46,020. எவ்வளோ பேரை கால் பண்ணியிருக்காங்க க்யூட் ஸ்கோரை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 228 பேரை கூப்பிட்ருக்காங்க. இப்போ இந்த 228 பேருக்கு எவ்வளோ பேர், அவங்களுடைய ரேங்க் என்ன, மார்க் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியலை. அந்த இதுபடி இந்த சீனியாரிட்டி படி இருக்குமா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் 228 பேர் எலிஜிபிள் சொல்லி கூப்பிட்ருக்கிறதுனால கவுன்சிலிங் எல்லோரும் வருவாங்க. பட் எல்லோரும் வருவாங்களா, எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமானா நாட் பாசிபிள். சீட்டை பொறுத்த வரைக்கும் இது 60 சீட்டு தான் இருக்குது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். 60லேயும் பார்த்தோம்னா இப்போ ஓசி அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அந்த மாதிரி பார்க்குறப்ப 27 ஓசிக்கு கிட்டத்தட்ட 50% போயிடும், 27% நம்ம பிசிக்கு. அப்போ சீட்டை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு சீட்டு கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் சீட்ஸு 60 பிரிச்சுக்கிட்டிங்கனாவே அந்த ஐடியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது. இது நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து கோர்சஸ் வேறு கோர்சஸ் கூட சேர்ந்துருக்கலாம், வேறு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் கால்குலேட் பண்ணும்பொழுது பிஎஸ்சி அக்ரிக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியல. காரணம் அந்த ரேங்க் லிஸ்ட்டு வராதனால. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு பார்க்குறப்ப 60 சீட்டை நான் பிரித்து சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவுன்சிலிங் வந்திருக்கிறவங்க அட்டன் பண்ணுங்கள், பாசிபிலிட்டிஸ் எப்படின்னு பார்ப்போம். இதே போல் தான் மற்ற எல்லா கோர்சஸ்க்கும். ஓகேங்களா. இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது மாதிரியே மற்ற ப்ராசஸுக்கும் செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஏ கோர்ஸை கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ பேர், அதுக்கு என்ன ஃபீஸு, என்னை கூப்பிட்ருக்காங்க கவுன்சிலிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. இதில் சீட்டு பார்த்தோம்னா ஒரு 25லேருந்து 30 சீட்டு என்னமோ தான் சொல்லியிருந்தாங்க முன்னாடி. பட் ரேஷியோ பார்த்தோம்னா எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, 124 பேர். சரி, என்ன ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரேஷியோன்னு பார்க்குறப்ப ஒரு ஷீட்டுக்கு அட்லீஸ்ட்டு 3 பேர்
அந்த ரேஞ்சில் கூப்பிட்ருக்காங்கன்னு தோணுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய காந்திகிராம் அட்மிஷன் பற்றி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.